திருவண்ணாமலை ஏடிஎம்மில் கொள்ளையடித்தவர்கள் 22 இடங்களில் கொள்ளையடித்தவர்கள் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. 12th yesterday early morning ஒரு 2 o'clock இருந்து 4 o'clock உள்ள திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 4 இடங்கள்ல இந்த ஏடிஎம் theft நடந்திருக்கு. இந்த இடங்களை வந்து நான் டிஐஜி மற்ற எஸ்பிஸ் எல்லாம் ஆய்வு செஞ்சோம். ஆய்வு செய்யும்போது நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இது வந்து இந்த ஏடிஎம் பற்றி நல்லா தெரிஞ்ச செயல்முறை குற்றவாளிகள் தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அந்த கணிப்பு வந்து முற்றிலும் வந்து உண்மையாக இருக்குது. இது இந்த ஏடிஎம் சம்மந்தப்பட்ட தொழில்களை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் குரூப், வெளிமாநிலத்து குரூப், அவங்க தான் வந்து இது ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரியான அக்கரன்சஸ் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு 3 அக்கரன்ஸ் நடந்திருக்கு. தென் மத்திய பிரதேசத்தில் 2 நடந்திருக்கு, ஒடிசாவில் 1 நடந்திருக்கு, அஸ்ஸாமில் 1 நடந்திருக்கு. இந்த குரூப்பு இந்த எம்ஓ யூஸ் பண்ணி, இந்த செயல்முறையை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி அவங்க ஏடிஎம் வந்து வேறு மாதிரியான ஏடிஎம் குற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், 2021 வருஷம் ஜூலையில் மாதங்களில் வந்து சென்னையில் வந்து ஒரு சென்னை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், இன்னும் பண்ண திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டும் கூட அப்போ உண்டு, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் சேர்த்து பாண்டிச்சேரி, இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 22 கேஸில் வந்து இதே மாதிரி ஏடிஎம் ஃப்ராட் நடந்துச்சு. அந்த ஏடிஎம் ஃப்ராட் வந்து அது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் டெபாசிட் மிஷினில் நடந்துச்சு. அதுவும் வந்து அந்த மிஷினுடைய செயல்முறைகளை கண்டிப்பாக தெரிஞ்சவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலையில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் அதேபோல் பல கொள்ளையில் ஈடுபட்டுள்ளதாக தற்போது கூறியிருக்கிறார் வடக்கு மண்டல ஐஜி. தற்போது பேட்டியில் கூறியிருக்கிறார். அதேபோல அன்றைய இரவு கொள்ளை நடந்த இரவு ரோந்து செல்லாத காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் இன்னும் 2 நாட்களில் கொள்ளை சம்பவம் குறித்து முழுமையான தகவல்கள் வெளியாகும் என்றும் அவர் தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்.